நீங்க எதெல்லாம் மதிப்புன்னு வச்சிருக்கீங்களோ, 3ஆம் உலகப் போர் வரும்பொழுது எதற்குமே மதிப்பு இருக்காது. ஃபிக்ஸட் டெபாசிட் எஸ்பி அக்கவுண்ட்ல இருக்கிற பணம், அதுக்கப்புறம் சேவிங் பேங்க்ல இருக்கிற பணம், ஷேர்ல இருக்கிற பணம், கமாடிட்டி இருக்கிற பணம், பணம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்கம் வாங்குங்கள். ஏன்பா ஏற்கனவே பணம் தானப்பா கையில இருந்துச்சு. அந்த பணத்த கொண்டு போய் தங்கம் வாங்குன்னு சொன்னேன். வாங்குன தங்கத்த போய் அடமானம் வச்சு மறுபடியும் பணம் தானே வந்துருச்சும்பீங்க. இதுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ஏறுனது இப்ப நீங்க ஆரம்பத்தில 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணி நகை வாங்கி வச்சீங்கல்ல, அந்த 1,00,00,000 நீங்க எடுக்கக்கூடாது. 1,50,00,000க்கு மாறிடுச்சா, 50,00,000 எடுத்து ஒரு இடத்த வாங்கி போட்டுறணும். இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில புது பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்காதீங்க. புதுசா எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாழ்க வையகம்! நண்பர்களே, ரீசென்ட்டா பிரதமர் மோடி அவர்கள், "தங்கம் 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா பல பேர் எனக்கு, "ஏன் சார் அப்படி சொல்லியிருக்கிறாரு? வாங்கலாமா? வேண்டாமா? இதுக்கு உள்ள என்ன அர்த்தம் இருக்கு?" இப்படி நெறைய பேர் கேள்வி கேட்கறனால, இந்த வீடியோ நான் பதிவு பண்றேங்க. இதுக்கு முன்னால அம்பானி இதே மாரி பேசியிருந்தாரு. "தங்கத்தை எல்லாம் வித்துருங்க. பணத்த கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுங்க. அது மேல போகும்." அப்படின்னு அவரு பேசியிருக்காரு. அதாவதுங்க, நான் இது வந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்க போகுது. போர் வரும் அப்படின்னா தான் தங்கத்துடைய வேல்யூ அதிகமாகும். தங்கத்த நெறைய பேர் வாங்குவாங்க. அதாவது போர் எப்ப வரப்போகுது அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அப்படிங்கிறத விட, இந்த போர நடத்துற ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு சொல்ற அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கம்பெனிகள எல்லாம் வித்துருவாங்க. இப்படி அவங்ககிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் வித்துருவாங்க. வித்துட்டு தங்கமா மாத்தி வச்சுக்குவாங்க. போர் முடிஞ்சதுக்கப்புறமா, அத மறுபடியும் கம்பெனியா, வீடா, இடமா வாங்குவாங்க. இது வந்து உலகத்தில வந்து பல வருடமா இருக்கிற ஒரு திட்டம், ஒரு வியூகம். இப்ப எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, தங்கம் வாங்கலாமா? வேண்டாமா? விலை அதிகமாகுமா? கம்மியாகுமா? எதுல கொண்டு இன்வெஸ்ட் பண்றது? தங்கம் வாங்கலாமா? இடம் வாங்கலாமா? வீடு வாங்கலாமா? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எஃப்டில போட்டு வைக்கலாமா? எஸ்பில போட்டு வைக்கலாமா? கேஷா வீட்ல வச்சுக்கலாமா? இப்படி ஷேர்ல போடலாமா? வெள்ளி வாங்கலாமான்னு நெறைய பேர் எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. பி யார பார்த்தாலும் முதல்ல இதான் கேள்வி. "என்ன சார்? எங்க சார் இன்வெஸ்ட் பண்றது?" அப்படின்னு. உங்களுக்கு நெறையா இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்ல. அதனால YouTubeல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. புரிஞ்சுக்குங்க. ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. 3ஆம் உலகப் போர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். வந்துருச்சுன்னா வந்துருச்சு. நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க திடீர்னு ஒரே நாள்ல கேஸ் இல்லேன்னு சொல்லி, இப்ப எத்தன டீ கடை, எத்தன ஹோட்டல் மூடி கிடக்கு தெரியுங்களா? இதெல்லாம் 3ஆம் உலகப் போருடைய ஆரம்பங்க. நீங்க இத வந்து அத போரா பார்க்க மாட்டேங்கிறீங்க. போர் அப்படிங்கிறது 2 பேரும் அடிச்சுக்கிறது கிடையாதுங்க. இது வித்தியாசமான போர். அப்போ இந்த 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சு நடக்கும்போது என்ன ஆகும்னா, பணத்துக்கு மதிப்பே இருக்காதுங்க. நீங்க எத்தன கோடி வச்சாலும் மதிப்பே இல்லைங்க. வாங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பண மதிப்பு இருக்காதுங்க. ஷேர் மார்க்கெட் 0 மைனஸ்க்கு போயிரும். ஷேர் மார்க்கெட் எங்கேயாவது மைனஸ் போகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் ரொம்ப வருஷம் முன்னால சொன்னேன். க்ரூட் ஆயில் மைனஸ்க்கு போச்சு. பார்த்தீங்களா இல்லையா? எதுவுமேங்க சொல்லும்பொழுது எல்லாத்துக்கும் சிரிப்பா இருக்குங்க. நடக்கும்போது தாங்க வேதனையா இருக்கும். பணத்துக்கு மதிப்பு இருக்காது. ஷேர் மார்க்கெட்லாம் 0 ஆயிரும். எஸ்பி பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் இல்லாம போயிரும். பிக்ஸட் டெபாசிட் எதுக்குமே மரியாதை இருக்காது. கமாடிட்டி, பிட்காயினு, கிரிப்டோ கரன்சி எல்லாம் 0 ஆயிருங்க. புரிஞ்சுக்குங்க. நீங்க எதெல்லாம் மதிப்புன்னு வச்சிருக்கீங்களோ, 3ஆம் உலகப் போர் வரும்பொழுது எதற்குமே மதிப்பு இருக்காது. தங்கம், வெள்ளிக்கு மட்டும் தான் மதிப்பு இருக்கும். அதுவும் தங்கத்துக்கு நெறைய மதிப்பு இருக்கும். வெள்ளிக்கு நெறைய மதிப்பு இருக்கும். அதாவது ரொம்ப அதிக மதிப்பு தங்கத்துக்கு இருக்கும். வெள்ளிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா, அது ஸ்பேஸ் ஜாஸ்தி. அப்போ உடனே எல்லாரும் ஏற்கனவே இந்த மாரி வீடியோ போட்டிருந்தேன். உடனே எல்லாரும், "அப்ப தங்கம் வாங்கி வைக்கிறது புத்திசாலித்தனமான்னு?" கேட்டீங்க. கரெக்ட்டு. தங்கம் வாங்கி வைங்க. நல்லா உயரும். என்ன கேட்டா 1 கிராம் 1,00,00,000 கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த ஆனாங்கிறது தான் முக்கியம். ஆனா, சேஃப்டி கிடையாது. யோசிச்சு பாருங்க. தங்கம் 1 கிராம் வந்து 1,00,00,000க்கு போற ஒரு நாள்ல, வீட்டுல வச்சிருந்தா விடுவாங்களா? எவன் வேணா உள்ள வருவாங்க. கழுத்த அறுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க. கத்தி எடுத்து குத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. புரிஞ்சுக்குங்க. தங்கம் விலை அதிகமாக திருடு, கொள்ளை நடக்கும். கொலை நடக்கும்.
அதனால தங்கம் விலை உயருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வச்சுக்கிறது சேஃப்டி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். "என்னப்பா நீ ஒரே குழப்புற. முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குதுங்கிற மாரி, நீ என்னதான் பண்ண சொல்றேன்னு கேட்டா, புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். கொஞ்சம் யோசிங்க. முதல்ல நம்ம உயிரோடு இருப்போமான்னே தெரியாது. முதல்ல உயிர காப்பாத்துறது தான் முக்கியமான ஐடியா. என்ன பொறுத்தவரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதே அதிசயங்க. ஏதோ நீங்க கேட்கறனால இந்த மாரிலாம் ஒரு ஐடியா குடுக்குறேன் நானு. புரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஐடியா. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் புரிஞ்சுக்கங்க. பணம், ஃபிக்ஸட் டெபாசிட், எஸ்பி அக்கவுண்ட்ல இருக்கிற பணம், அதுக்கப்புறம் சேவிங் பேங்க்ல இருக்கிற பணம், ஷேர்ல இருக்கிற பணம், கமாடிட்டி இருக்கிற பணம், பணம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்கம் வாங்குங்கள். புரிஞ்சுங்களா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் இருக்காதுங்க. எப்படி இருக்காதுங்க? பணத்துக்கு மதிப்பு இல்லைங்க. அதனால இது எல்லாத்தையும் நீங்க அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பண்ண முடியாது. முதல்லயே பண்ணி வச்சா தான் சேஃப்டி. நான் ஐடியா குடுக்குறேன். சிந்திங்க. இருக்கிற எல்லா பணத்தையும், அது பணம் கையில வச்சிருக்கிற பணமா இருக்கட்டும், சேவிங்ஸ் பேங்க்ல இருக்கிற பணமா இருக்கட்டும், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கிற பணமா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்ல, கமாடிட்டில, பிட்காயின்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்து பணத்தையும் ஒண்ணு சேர்த்தி, அதற்கு இப்போ உடனே தங்கம் எந்த விலை இருந்தாலும் வாங்கிருங்க. வாங்கியாச்சா? இப்ப தங்கத்த வீட்ல வச்சிருந்தா பாதுகாப்பு இல்லையா? புரிஞ்சுக்கங்க. இந்த தங்கத்த கொண்டு போயி எந்த பேங்க்ல தங்கத்த அடமானம் எடுக்குறாங்களோ, குறைந்த வட்டியில, குறிப்பா கவர்மெண்ட் அந்த மாரி, கோஆப்பரேட்டிவ் இந்த மாரி குறிப்பா வட்டி கம்மியா இருக்கணும். கவர்மெண்ட் செக்டாரா இருக்கணும். அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க அடமானம் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அவங்க பணம் தருவாங்களா? ஏன்பா ஏற்கனவே பணம் தானப்பா கையில இருந்துச்சு. அந்த பணத்த கொண்டு போய் தங்கம் வாங்குன்னு சொன்னேன். வாங்குன தங்கத்த போய் அடமானம் வச்சு மறுபடியும் பணம் தானே வந்துருச்சும்பீங்க. இதுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்கு. மீண்டும் சொல்கிறேன். எல்லா சோர்ஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட்டையும் பணமா மாத்துங்க. பணத்துக்கு தங்கம் வாங்குங்க. குறிப்பா பிஸ்கட்டா வாங்குங்க. நகையா வாங்காம பிஸ்கட்டா வாங்குங்க. அந்த தங்க கட்டியா வாங்குங்க. அதில கொக்கிய போட்டு இன்னியும் கொண்டு வந்து அடமானம் எடுத்துக்குவாங்க. இத கொண்டு அடமானம் வச்சுக்கிட்டு பணத்த வாங்கிட்டு வாங்க. இந்த பணத்தில இடம் வாங்குங்கள், வீடு வாங்குங்கள். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, இருக்கிற பணத்துக்கு வீடு வந்துருச்சு. அதே சமயம் உள்ளுக்குள்ள தங்கம் உங்க பேர்ல அக்கவுண்ட்ல இருக்கு. பாதுகாப்பா இருக்கு. புரிஞ்சுதா? லாக்கர் இல்லாம அடமானம் வச்சிருக்கீங்க. இப்ப என்னாச்சு? சப்போஸ் உங்களுக்கு ரூ. 1,00,00,000 பணம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ரூ. 1,00,00,000 பணத்த நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு ரூ. 10,000 எஸ்பில வச்சிருக்கீங்க. ஒரு ரூ. 20,000 ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கீங்க. இப்படி அங்கங்க வச்சிருக்கீங்கல்ல, அந்த 1,00,00,000 மொத்தமா எடுத்து தங்கம் வாங்கி, அந்த தங்கத்த அடமானம் வச்சு 1,00,00,000 பணமா மாத்தி, அந்த 1,00,00,000க்கு ஒரு வீடு, இடம் வாங்கிட்டீங்க. வீ இடத்த விட வீடா வாங்குங்க. வீடு வாங்கி நீங்க இருங்க, வாடகைக்கு குடுங்க. இப்ப என்ன ஆகும்? சொந்தமா வீடு இருக்குதுங்க. 1,00,00,000க்கு உங்களுக்கு வீடு இருக்கு. உங்க பேர்ல டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் காணாம போனா கூட, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அக்கவுண்ட்ல இருக்கும். புரிஞ்சுக்கங்க. இனிமேல் உலகத்துல டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். புரிஞ்சுக்கங்க. 3 வேர்ல்டு வார்க்கு அப்புறமா டேட்டாஸ் இருக்கும். இந்த இடம் இவங்களுக்கு சொந்தம். டேட்டாஸ் இருக்கும். அப்ப அந்த பேங்க்ல இவ்வளோ நகை இருக்கு. இருக்குமா? இப்ப என்னாச்சு? பணத்த நகையா மாத்தி, நகைய அடமானம் வச்சு, அந்த பணத்துக்கு வீடு வாங்கிட்டு உட்காந்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த நகைக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுனா போதும். இது ஒண்ணு தான். இஎம்ஐ கூட கிடையாது. வீடுக்கு இஎம்ஐ கிடையாது. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்க பாட்டுக்கு வேலை சாதாரணமா நீங்க பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, வேலைக்கு போறீங்க, எல்லாம் போயிட்டே இருங்க. ஒரு வேள 3ஆம் உலகப் போர் வந்து கச்சம் முச்சம்ன்னு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? உங்க வீடு ஒண்ணும் ஆகாதுங்க. அப்படியே வீடு உடைஞ்சு போனாலும் இடம் இருக்குங்க. தங்க விலை அதிகமாக, அதிகமாக பேங்க்ல இருக்கிற அந்த நகை உங்களுக்கு சொந்தம் தானே! அதுக்கு வேல்யூ அதிகமாகுமா இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பாதுகாப்பாவும் நகை இருக்குது. அதே சமயத்தில அப்ரிஷியேட் ஆகுது. ஒருவேளை இடம் அப்ரிஷியேட் ஆகலாம். தங்கம் அப்ரிஷியேட் ஆகலாம். இல்ல இடத்தோட மதிப்பு குறையலாம். தங்கத்தோட மதிப்பு குறையலாம். எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துலயும் ஆபத்து வராதுங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டணும். ஆமாங்க. சிம்பிள். அப்போ ஒருவேள நீங்க ரூ. 1,00,000க்கு வாங்குன தங்கத்த அடமானம் வச்சிருக்கீங்க. அது 10,00,000க்கு போயிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டியிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அந்த நகைய வாங்கலாங்க. அந்த பணத்த குடுத்து நகைய வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 10,00,000 ஆயிரும். 1,00,000 மதிப்புள்ள 10,00,000 ஆயிருச்சு. அதுக்கு நீங்க இன்னொரு வீடு வாங்கலாங்க. இன்னும் ரொம்ப ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னா, 1,00,00,000 பணத்த கொண்டு போய் நகை வாங்கிட்டு வந்து 1,00,00,000க்கு அடமானம் வச்சு, அதுக்கு ஒரு வீட்ட வாங்கி, அத வாடகைக்கு விட்டுட்டு,
அந்த நகை எப்பல்லாம் அப்ரிஷியேட் ஆகி 2,00,00,000க்கு போகுதோ, அதுலேருந்து 1,00,00,000 மட்டும் எடுத்து, அதில மறுபடியும் இன்னொரு வீட வாங்கி, இடம், வீடு மட்டும் வாங்கி வைங்க. குறிப்பா இடம் வாங்கி வைங்க. மீண்டும் சொல்றேங்க, நகை பேங்க்ல தான் இருக்கணும். கையில இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ஆபத்து. இடமா தான் சொத்து இருக்கணும். பணமா இருக்கக்கூடாது. இந்த கான்செப்ட்ட யோசிச்சு பாருங்க. பிரமாதமா இருக்குங்க. அப்போ தங்கம் விலை ஏற, 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 ஏற அந்த ஏறுனது இப்ப இங்க ஆரம்பத்தில 1,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணி நகை வாங்கி வச்சீங்கல்ல, அந்த 1,00,00,000 நீங்க எடுக்கக்கூடாது. 1,50,00,000க்கு மாறிடுச்சா, 50,00,000 எடுத்து ஒரு இடத்த வாங்கி போட்டுறணும். மறுபடியும் 2,00,00,000க்கு போகுதா, 1,00,00,000 எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த இன்வெஸ்ட்மென்ட் அங்கேயே தான் இருக்கணும். அப்ரிஷியேட் ஆகுற வேல்யூ மட்டும் எடுத்து, எடுத்து, எடுத்து இடத்த வாங்கி போட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய இடங்கள் சொந்தமா இருக்கும். அப்புறம் எல்லாம் போர்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் நீங்க ஒரு இடத்த வித்து நீங்க பிசினஸ் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாங்க. புரிஞ்சுக்கங்க. மீண்டும் சொல்கிறேன், 3ஆம் உலகப் போறப்போ, உயிரோட இருப்போமான்னே தெரியாது. இவ்வளோ சீரியஸா நான் பல வருஷமா பேசிட்டு இருக்கேன். இத பத்தி யாருக்குமே அக்கறை இல்ல. தன்கிட்ட இருக்கிற 5,00,000க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்குறாங்களே தவிர, உயிருங்க. உயிருக்கு என்ன பண்ணலாம்னு உண்மையிலேங்க இதுவரைக்கும் ஒருத்தர் கூட 3ஆம் உலகப் போர்ல என் உயிரை காப்பாத்திக்கிறது எப்படின்னு கேட்டதே இல்லைங்க. 3ஆம் உலகப் போர் வருங்கிறீங்களே, என் பையன வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாமா? சரி. நான் வெளிநாட்டுல வேலை செய்யறேன், வீட்டுக்கு வந்துரலாமா? என்கிட்ட ஒரு கார் இருக்கு விக்கலாமா? வீடு இப்படிதாங்க எல்லாம் பொருள பேஸ் பண்ணி தான் எல்லாரும் 3ஆம் உலகப் போர்ன்னு சொல்றாங்க. பொருள பத்தி தாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேங்க. இந்தியாவிலருந்து வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சு செட்டில் ஆயிருக்கிறவங்கலாம் சொல்றேன். தயவு செய்து உடனடியாக அங்க இருக்கிறவங்க வீடு, நகை, காரு, கீரெல்லாம் வித்துட்டு வேலைய ரிசைன் பண்ணிட்டு மரியாதையா வீட்டுக்கு வந்து, உங்க குடும்பத்தோட வந்து ஏதாவது வீட்ட வாங்கி வாடகைக்கு வச்சுட்டு பேசாம உட்காந்துட்டு நிம்மதியா இருங்க. திடீர்னு அடிச்சு தொரத்தி விடுவாய்ங்க. பாருங்க இப்பயே நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்பயே பல நாடுகள்ல இந்த கல்ஃப் வார் வரும்பொழுது பாருங்க, இந்த ஈரான் போர் வரும்பொழுது, எல்லாரும் வீட்லயா இருந்தீங்க? பயந்துட்டே இருந்தீங்களா? டொயின் டொயின்னு சத்தம் கேட்டுச்சா இருந்துச்சா? யோசிச்சு பாருங்க. திடீர்னு தொரத்திடுவாங்கங்க. ஓடி வந்துருவீங்கங்க. திரும்பிலாம் போ முடியாதுங்க. நீங்க வாங்குன இடம், வீடு, கார்லாம் அங்க தான் கிடக்கும். அக்கவுண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அக்சஸே பண்ண முடியாத நிலைமைலாம் போலாங்க. ஸோ நான் சொல்லும்பொழுது யாருக்கும் அந்த நேரத்தில அ புரிஞ்சுக்க முடியாது. நடக்கும் பொழுது தான் அந்த விஷயம் புரியும். எனவே என்னோட பர்சனல் அட்வைஸ் எனது கருத்து. வெளிநாட்ல வேலை செய்றவங்கலாம் உடனடியா இருக்கிற வேலைய ரிசைன் பண்ணிட்டு, சொத்தெல்லாம் வித்துட்டு, இந்தியால அவங்கவங்க ஊருக்கு வந்து சொந்தக்காரங்களோட, தெரிஞ்சவங்களோட வந்து அமைதியா வந்து செட்டில் ஆகிட்டு இங்க ஏதாவது வேலைய பார்த்துக்குங்க. இல்லைங்க, நான் வெளிநாடு போனதே இந்த சொந்தக்காரங்க தொல்ல தாங்க முடியலண்ணா அப்படின்னா இருந்துக்குங்க. என்ன சொல்றேன் புரிஞ்சுங்களா? மீண்டும் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில புது பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்காதீங்க. புதுசா எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனவே மீண்டும் சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து நகைய வாங்கி அடமானம் வச்சு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகுங்க. நகையோட விலை அதிகமாகும் பொழுது அந்த அமௌண்ட் எடுத்து வீடு வாங்க, இடம் வாங்குங்க. இதுதான் இருப்பதிலேயே என்னை பொறுத்தவரை இதுதான் இருப்பதிலேயே ஒரு சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அதுக்கு முன்னால நாம் உயிரோட இருப்போமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. லேட்டஸ்ட்டா வர தகவல்கள் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.